ஒரு அப்படியே இருக்கு எது பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கழிச்சு ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்டா தண்ணிக்குன்னு தருவீங்களாடா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ லைவ் போயிட்டு இருக்கு. லைவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தலைவருக்கான டாஸ்க்கு தான். ரொம்பவே ஃபன்னான டாஸ்க்கு, பட் ஆனால் ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி 6 பேர் இருந்தாங்க தலைவருக்கான டாஸ்கில் பங்கேற்றுப்பதற்கு. ஸோ அதில் வந்துட்டு 7 பேர் இருந்தாங்க. அதில் ரம்யா போனதுக்கப்புறமா பேலன்ஸ் 6 பேர். இந்த டாஸ்க்குடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 பேர் கலந்துக்கிறாங்க. 5 பால் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 5 பாலில் போயிட்டு 6 பேரும் உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ 5 பேருக்கு பால் கிடச்சிரும். ஒருத்தர் வந்துட்டு பால் இல்லாமல் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு வெளியேற்றப்படுவார்கள். இது பர்சர் டு பர்சர் டாஸ்க் தான். பர்சர் அடித்த உடனே பாலை தேடி பால் மேலே போய் உட்காரணும். அதுக்கப்புறமா பர்சர் அடிக்கும்போது யார் பால் மேலே உட்காரலையோ அவங்க வந்துட்டு அந்த போட்டியிலேருந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்கள் எல்லாமே பயங்கரமாக கட்டியிருக்கும். ஸோ ரொம்ப ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு இந்த டாஸ்க் லைவ்ல தற்போது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரோரா மற்றும் ஆதிரை கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஒரு பால் ஃப்ரீயாக இருக்குது. அந்த பாலை தேடிக்கிட்டே இருக்காங்க. விக்ரம் கிட்டேயே போனாலும் விக்ரம் தூக்கி போட்டுறாரு. இந்த டாஸ்க்கு வேறு லெவலில் ஃபன்னாக போயிட்டுருக்கு. இனிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டியில் விக்ரம் மற்றும் அமித், திவ்யா மற்றும் ஆதிரை இந்த 4 பேர் இருக்காங்க. இன்னும் யார் இதில் வந்துட்டு கேப்டன் ஆக போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்னும் இந்த டாஸ்க்கு ரொம்ப நேரம் போகும்னு நினைக்கிறேன். யார் கேப்டன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை